இந்த வீடியோவில் ஒரு விவசாயி தான் கஷ்டப்பட்டு விளைவிச்சு அறுவடை செஞ்சு எடுத்துட்டு வந்த நெல்மணிகள் இங்கே அரசினுடைய அலட்சிய போக்குனால எப்படி நாசமாக போயிருக்கு அப்படிங்கிறது தான் அவரோட பாணியில் அவருடைய வழிகளை முன்னிறுத்தி சொல்லியிருக்கிறார். எஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இப்போது விவசாயிகள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். அதாவது அவங்க கஷ்டப்பட்டு கடன் வாங்கி விதைச்சி அதை தன்னோட பிள்ளைகள் போல் பார்த்து வளர்த்து கடைசியில் அறுவடை செஞ்சு அதை நெல் மூட்டைகளில் அடைச்சி நெல்மணிகளாக இங்கே அரசினுடைய இந்த கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டுட்டு வந்தால் அங்கே அதை பல நாட்கள் கொள்முதல் எடுக்காமல் அங்கேயே தேக்கமடைய வச்சு அதெல்லாம் மழையில் நனைஞ்சு நாசமாக போயிருக்கு. இதில் நான் முன்கூட்டியே சொல்லிக்க நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு பிரச்சனையை ஒரு எதிர்கட்சி பாயிண்ட்லேருந்து அட்ரஸ் பண்ணல, விவசாயிகள் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து தான் இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறோம். அதை நான் முன்னாடியே சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் முக்கியமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதில் முதலாவதாக எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, இது நெல் கொள்முதல் அப்படிங்கிற விஷயத்தில் நடக்கிற பிரச்சனை அப்படிங்கிறதுனால முதல்ல நெல் கொள்முதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இதுக்குள்ளே படிப்படியாக உள்ளே போகலான்னு நினைக்கிறேன். பொதுவாக விவசாயிகள் கிட்ட இருந்து நேரடியாக அரசாங்கமே நெல்லை கொள்முதல் பண்ணுவாங்க.